ஹாய், அனிமேஷன் அதோட பேசிக் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனிமேஷனுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருந்தாலும் அடோப் அனிமேட் சிசி வந்து அனிமேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் அந்த சாஃப்ட்வேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் வந்துட்டு சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன் பற்றி டோட்டலாக ஐடியா இல்லாதவங்களுக்கு பேசிக்காக அனிமேஷன்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான வீடியோ தான் இது. அனிமேட் சிசியில் ஆல்ரெடி நான் ஒரு அனிமேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி அனிமேஷனை வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நியூ பேஜ் எடுத்துக்கலாம். நியூ பேஜ் வந்துட்டு 1920 1080 இது வந்துட்டு ஹெச்டி சைஸோட ரெசல்யூஷனு. எஃபிஎஸ் வந்துட்டு 24 தான் இருக்கணும். ஓகே, 24 வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு டைம் லைனு. இந்த டைம் லைனில் இருக்கிற ஒவ்வொரு பாக்ஸும் வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரேமு. இதில் வந்து 24 ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது ஒரு செகண்டு, அதாவது 24 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு செகண்ட் ப்ளே ஆகும். அதனால தான் நம்ம எஃபிஎஸ் வந்து 24 வச்சுருந்தோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு லிக்விட் அனிமேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஒரு லிக்விட் அனிமேஷனு. ஸ்டார்டிங் ஃப்ரேமில் அந்த லிக்விட் நான் உள்ளே வர மாதிரி ஒரு ட்ராயிங் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஃப்ரேமு. அடுத்தது இங்கேருந்து 30வது ஃப்ரேமில் அந்த லிக்விட் ஃபுல்லாக ஃபார்மாக எப்படி நிற்கணும் அப்படிங்கிறதையும் நான் ட்ராயிங் பண்ணிடுறேன். ஓகே, இப்படி தான் அந்த லிக்விட் வந்து ஃபார்ம் ஆகி நிற்க போகுது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இங்கே இருக்கும், அப்படியே ட்ராவல் ஆகி வந்து இந்த இடத்துல இப்படி ஃபார்ம் ஆகி நிற்கும். இதுதான் நம்மளோட பிளான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல் ஃப்ரேமில் அந்த லிக்விட் என்ட்ரி ஆகுது ஸ்க்ரீனுக்குள்ளே, ஃபைனல் ஃப்ரேமில் அந்த லிக்விட் வந்துட்டு ஃபார்ம் ஆகி நின்றுது. ஓகே, இப்போ ஒரு பிளான் போட்டு வச்சுட்டோம். இப்போ இது என்ன பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இன்பிட்வீன் வரையணும். ஸோ இந்த இன்பிட்வீனில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கும் லாஸ்ட்டு ஃப்ரேமுக்கும் நடுவில் அது எப்படி ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் என்ன இருக்குது, லாஸ்ட்டு ஃப்ரேமில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியணும்ல. அப்படி தெரியணும்னா இந்த இடத்துல ஆனியன் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா க்ரீன் கலரில் ஒன்று, ப்ளூ கலரில் ஒன்று, 2 ட்ராக் வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் முன்னாடி பின்னாடியும். அதாவது முன்னாடி ஃப்ரேமில் இருக்கிற ட்ராயிங்கையும் பார்த்துக்கலாம், பின்னாடி ஃப்ரேமில் இருக்கிற ட்ராயிங்கையும் பார்த்துக்கலாம். நமக்கு என்னென்ன ட்ராயிங் பார்க்கணும், ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருக்கிற ட்ராயிங்கும் லாஸ்ட்டு ஃப்ரேமில் இருக்கிற ட்ராயிங்கும் பார்க்கணும். இப்போ நமக்கு ரெண்டுமே தெரியுது. ஏதோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ரேமு ஃபைனல் ஃப்ரேமில் ரெண்டுமே தெரியுது. இது ரெண்டுக்கும் நடுவில் ட்ராவல் பண்ணி வர பேத்து இப்படி இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல இந்த லிக்விடு இப்படி ட்ராவல் பண்ணி வரும். எங்கே, இன்பிட்வீனில் அந்த டியூரேஷனுக்கு நடுவில் மிட் டைமில் ப்ளே பண்ணி பார்த்தோன்னா 3 ஃப்ரேம் மட்டும் ப்ளே ஆகும். ஃபஸ்ட்டு 15th 30. ஸோ இந்த 3 மட்டும் ப்ளே ஆகும். இது ஸ்மூத்தாக இல்லை. ஏன் ஸ்மூத்தாக இல்லைனாலும் நம்மளுக்கு இன்னும் இன்பிட்வீன்ஸ் நிறையா வரையணும். வரைஞ்சால் தான் எவ்வளோக்கெல்லாம் நம்ம இன்பிட்வீன்ஸ் நிறையா வரைகிறோமோ அந்தளவுக்கு அனிமேஷன் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு முதல் ஃப்ரேமுக்கும் 15வது ஃப்ரேமுக்கும் நடுவில் இன்பிட்வீன் வரைகிறேன். அதே போல் அங்கே ஒரு F6 கொடுத்து ஒரு கீ வச்சுக்கிறேன். ஆனியன் ஸ்கின்னையும் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ 2க்கு நடுவில் ஒரு லிக்விட் ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது அதே போல் முதல் ஃப்ரேமுக்கும் 10வது ஃப்ரேமுக்கும் நடுவில் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிக்கலாம். அதே போல் 10வது ஃப்ரேமுக்கும் 15வது ஃப்ரேமுக்கும் நடுவுலையும் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் இதே போல் இன்பிட்வீன் வரைய நம்மளுக்கு இன்னும் அனிமேஷன் ஸ்மூத் ஆகும். இப்போ நம்மளுக்கு அனிமேஷன் ஸ்மூத்தாக வந்துருச்சு. அதனால் டைம் டியூரேஷன்ஸோட அந்த ஃப்ரேமை மாற்றிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு 30 வரைக்கும் வச்சுருந்தேன். இப்போது டியூரேஷன் 20க்குள்ளேயே முடிகிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸ்டே ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது சின்ன ஒரு மூமெண்ட்டில் இருந்துகிட்ருக்கணும். அதுக்காக வந்துட்டு நான் அடுத்தடுத்த ஃப்ரேமில் வந்துட்டு ஒரே மாதிரியான ரவுண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போது எல்லா அனிமேஷனும் வரைஞ்சாச்சு. இப்போ கலரும் ஃபில்லப் பண்ணிடலாம். டோட்டலாக எல்லாத்துக்கும் கலர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்தோம்னா ஸோ அழகாக ஒரு லிக்விட் வந்துட்டு ஃபார்ம் ஆகி நிற்கும். இந்த சேம் மெத்தட் தான் எல்லா அனிமேஷன்ஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து நான் ஒரு சின்ன லிக்விட் வச்சு நான் ஒரு சாம்பிளுக்காக சொன்னேன். ஆனால் எல்லா அனிமேஷனுமே இந்த மெத்தடில் தான் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒர்க் பண்ணி தான் ஒரு ஃபுல் அனிமேஷன் சீனையும் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ சின்ன அனிமேஷன்லேருந்து பெரிய அனிமேஷன் வரைக்கும் சேம் இதே மெத்தட் தான். அனிமேஷன் அதோட சாஃப்ட்வேர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் இது. அனிமேஷன் பற்றி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் வேணுனாக்கா சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். என்னோட ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வெப்சைட்டு எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆர்ட் அண்ட் அனிமேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.